பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு இல்லாத ஒரு எக்ஸாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இது இருக்கும். இதில் முக்கியமாக 3 மாடல் இருக்குது. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் 1 வந்து இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிற நம்ம சின்ன வயசில் படித்த அந்த ரூலை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய சம்மு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய சம்மு. ஓகேங்களா. மூணாவது என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்மு தான் கொஞ்சம் மக்கள் வந்து சில நேரங்களில் புரியாமல் கஷ்டப்படுறது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. மூணுமே வந்து நம்ம வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இந்த 4லையுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இது ரொம்ப அழகாக ஈஸியாக பண்ண முடியும். இன்றைக்கி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒவ்வொரு மாடல் நம்ம பார்த்துடலாம். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே எல்லா விதமான சமையும் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா. நம்ம நேராக சமூகத்தில் போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரைட். இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு சம் கொடுத்துருக்கேன். இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் is equal to division, division is equal to plus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா. then what is the value of 9 minus 7 plus 85 into 17 divided by 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if plus is equal to minus. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துலலாம் மைனஸும், மைனஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷனும், மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷனும், டிவிஷன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸும் நம்ம போடணும். அப்போ நம்ம இப்போ மாற்றினோன்னா இது என்னவா வரும். இப்போ இந்த சம்ம நான் செய்கிறேன் பாருங்கள். 9 minus 7 plus 85 into 17 divided by 15 அப்படின்னு இருக்கு. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா. அப்போ 9 into 7 ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும், மைனஸ்ன்னு இருக்கணும். ஓகேங்களா. மைனஸ் அடுத்தால என்ன இருக்குது 85 இன்டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு என்னது, டிவைடட் பை 17, டிவைடட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ப்ளஸ் 15. ரைட்டுங்களா. இதில் நம்ம வந்து பேப்பரில் இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே டக்குன்னு வாயிட்டே மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ நம்ம போர்டு மாஸ் அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி டைரெக்டாக போட்டுருவாங்க. 63 மைனஸ் 85 மைனஸ் 22 அப்படிலாம் போடக்கூடாது. போர்டு மாஸ் அப்படிங்கிற ரூல் நம்ம வந்து கட்டாயம் இங்கே அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போர்டு மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட் ஃபஸ்ட்டில் உள்ளது ப்ராக்கெட். இங்கே எதுவுமே ப்ராக்கெட் இல்லை, அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டியதில்லை. ரெண்டாவது உள்ளது பேர் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர்னா என்ன அப்படின்னா 2 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், கியூப், அந்த பவர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதான் ஆர்டர். இங்கே எதுவுமே ஸ்கொயர் பவர்லாம் இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன, அதுக்கு அடுத்தாப்புல என்னென்னா டிவிஷன். ஆனால் அப்போ இங்கே டிவிஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தால தான் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்தாப்புல தான் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். அடிஷனுக்கு அடுத்தாப்புல தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் ரூலு. அப்படி இல்லாமல் 9 into 7 63 மைனஸ் 85 அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் 22 அந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். அப்போது இந்த போர்ட் மாஸ் ரூலை தான் முதல்ல நம்ம பண்ணணும். ரைட்டுங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்போ பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், டிவிஷன் தான் முதல்ல பண்ணணும். அப்போ 85 டிவைடட் பை 17 என்ன 5, அதாவது I10 50 IL 35 அப்படின்னா 85 வந்துடும். 5ன்னு வந்தாச்சு. ரைட்டுங்களா. அடுத்தாப்புல என்ன பண்ணணும், போர்ட் மாஸ்க்கு அடுத்தால மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 9 into 7 எவ்வளவு, 63 மைனஸ் 5 ப்ளஸ் 15. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். அப்போ 63 15 எவ்வளவு, 78. ரைட்டுங்களா. 78 கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ வந்து என்ன 73. அப்போ 73 தான் ஆன்சர். அப்போ நமக்கு எங்கே இருக்குது ஆன்சர், சி அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போ சிங்கிறது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் அந்த போர்ட் மாஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பாக போயிடும். ஓகேங்களா. ரைட். இப்போ அடுத்தாப்புல பாருங்கள், ரெண்டாவது சம்ம பாருங்களேன். இஃப் வென் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன், யூ இஸ் ஈக்குவல் டு டிவிஷன், will is equal to addition, come is equal to subtraction அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா then what is 8 when 12 will 16 u 2 come 10 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 வென்னுன்னா என்ன மல்டிப்ளிகேஷன், அடுத்தால என்ன இருக்குது 12, அதுக்கு அடுத்தால வில்லுன்னா என்ன ப்ளஸ். ஓகேங்களா. அடுத்தால என்னது 16 கொடுத்துருக்காங்க. யூனா என்ன டிவிஷன். ரைட்டுங்களா. அடுத்தால என்ன இருக்குது 2, கம்னா என்ன மைனஸ், அடுத்தால என்ன இருக்குது 10. ஓகேங்களா. எழுதியாச்சா முதல்ல. இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் பண்ணோம்னா இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஆர்டர் இல்லை. ஃபர்ஸ்ட்டில் நம்ம பண்ண வேண்டியது என்னது, டிவிஷன். டிவிஷன் அப்படின்னா 16 டிவைடட் பை 2 என்னது 8.
அடுத்தல என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் 80 அது 80 8 × 12, அதாவது 8 × 10 80, 8 × 2 16, அப்போ 96 ப்ளஸ் அடுத்தல என்ன பண்ணணும், இங்கே -10 அப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டிவிஷன் முடிச்சுட்டேன், மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டேன். இனிமேல் அடிஷனுக்கு வரணும். அடிஷன் வந்து என்னது, 96 8 எவ்வளவு 104 -10 அப்படின்னா என்ன வரும், 104ல் 10 போனால் எவ்வளோ வரும், 94. ரைட்டுங்களா? அப்போ 94ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? அது நம்ம ஆப்ஷனில் இருக்குது. இந்த 94ங்கிறது கரெக்டான ஆப்ஷன். புரியுதுங்களா? ரைட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ 3வது சம் பாருங்கள். Which one of the 4 interchanges in signs and numbers would make the given equation correct? இந்த இங்கே கீழே ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா, சைனையும் மாற்றணுமா நம்பரையும் மாற்றினா எந்த ஆப்ஷன் இந்த ஈக்குவேஷனை பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறணும், 2ங்கிறது 3யாக மாறணும். அப்போ ஆப்ஷன் ஏ நான் செக் பண்ண போகிறேன். எப்படி ஆப்ஷன் ஏல இப்போ வந்து 2 வந்து இப்போ 2ம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ப்ளஸ்ஸும் மைனஸும் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏங்கிற ஆப்ஷனை செக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து 3ங்கிற இடத்துல என்ன இருக்கணும், 2 இருக்கணும். ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்கணும், மைனஸ் இருக்கணும். 5க்கு எதுவுமே கொடுக்கல. மைனஸுங்கிற இடத்துல ப்ளஸ் இருக்கணும். 2க்கு பதிலாக 3 இருக்கணும். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 + 3 5, 5 - 5 0. அப்போ இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ ஏ கிடையாது. ரைட்டா? அடுத்தாப்புல என்ன, பி இருக்குது. அப்போ பியில் என்ன இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். அது மாதிரி 2 and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 அப்படி தான் இருக்க போது. ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுட்டேன், 5க்கு பதிலாக 2 போட்டுட்டேன், மைனஸ் பதிலாக ப்ளஸ் போட்டேன், 2க்கு பதிலாக 5 போட்டுட்டேன். இப்போ என்ன வரும், 3 + 5 வந்து 8, 8 - 2 என்னது 6. அப்போ இங்கேயும் 4 வரல, இது 6 இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. ரைட்டுங்களா? ரைட். ஆப்ஷன் சி என்னன்னு பாருங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ் 3 and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் 3 and 5. அப்போ 3 இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும், 5 இருக்கணும். ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்கணும். 5 இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும், 3 இருக்கணும். மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும், ப்ளஸ் இருக்கணும். இங்கே 2 அப்படியே தான் இருக்கணும். ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு இடத்துல மைனஸ் பண்ணணும். 5 + 2 எத்தனை, 7. 7 - 3 எத்தனை, 4. அப்போ இதுதான் ஈக்குவேஷனை ஃபிட் ஆகுது. அப்போ சிங்கிறது ரைட்டான ஆன்சர். புரியுதுங்களா? ரைட்டா? இப்போது இதில் 2 மாடல் பார்த்துட்டோம். மாடல் என்ன, 2 மாடலும் எல்லாத்துலேயுமே போர்ட் மார்க்ஸ் நமக்கு தெரியணும். அடுத்தாப்புல இதில் ரொம்ப முக்கியமான மாடல் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி. எம்ஓடி டாப்பிக்கில் முக்கியமான டாபிக் இந்த இன்இக்வாலிட்டின்னு சொல்லியிருக்கேன். அதை இதோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்இக்வாலிட்டிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஆனால் இன்இக்வாலிட்டி தான் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தாப்புல உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.